Hello friends, welcome to Thani Varuvan YouTube channel. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வயநாடு போகிற ரோட் ட்ரிப் தான். நாங்கள் ஆக்சுவலி மதுரையிலேருந்து பொள்ளாச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கிளம்பினோம். இயர்லியாக கிளம்பிட்டதுனால கொஞ்சம் வெயிலில் மாட்டாமல் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் கிளம்புன டைம்லாம் இங்கே போகிற தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் தான், சரியான வெயில். ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்ப பாருங்கள். மார்னிங்கே கிளம்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வெயில் அலுப்பு தெரியாமல் போக முடியும். ஸ்நாக்ஸ் ஏதாவது வெளியில் எடுத்துக்கலாம்ல. ஏன்னா சம்மர் டைமுன்றதுனால கொஞ்சம் வெயில் அதிகமாக தானே இருக்கும். மத்தியான டைமில் ரொம்ப இருக்கும். என்ன தான் ஏசி போட்டிருந்தாலும் வெயில் அதிகமாக தெரியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அப்படியே டீ குடித்த மேனிக்கு ரெடியாகி குளிச்சு முடிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. லன்ச் மட்டும் கட்டிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணோமே ஊட்டிக்கு போகிறதுக்கு தான். செமையாக இருக்குல்ல. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே செமையாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் தனியாக போனது தான் பிரச்சனை. கூட என்னை கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்ல. வியூ நல்லா இருக்கு. முன்னாடி இருக்கிறதுக்குள்ள இல்லை, சைடில் இருக்கிறது நல்லா இருக்கு. முன்னாடி ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது. இந்த சைடு ரைட் சைடு லெஃப்டில் தான் நிறைய இருக்குது. கீழே பார்த்தோம்னா நடப்பாதை அந்த பேர் இருக்கும். பழனி மலை தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒட்டன்சத்திரம் கிட்ட போய்கிட்டு இருந்தோம். ஒட்டன்சத்திரம் பழனி தாண்டி தான் நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம்.
வயநாட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வேறு பிளேஸ்க்கு வந்து லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போகிற மாதிரி. இப்போ நம்ம மதுரை, கன்னியாகுமரி சைட்லேருந்து போகிறீங்க, ராம்நாத் சைட்லேருந்து கிளம்புறீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல ஊட்டி இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறது மாதிரி பார்த்துட்டு அடுத்து வயநாடு போங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகையில் ரொம்ப நேரம் டைம் எடுக்குது, ரொம்ப ட்ராவல் டைம் ஆகுது, நம்மளுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகுது. என்ன தான் இயர்லியாக கிளம்புனாலும் நைட்டு தான் ஆகுது போய் சேர்றதுக்கு. இங்கே இவ்வளோ இளநீ இருக்கு, தென்னை மரம் இருக்கு. பொள்ளாச்சிக்கிட்ட எவ்வளோ இருக்கும். மதுரையிலேருந்து அந்த ஓரத்தில் இளநீ தென்னை மரம் இருந்துச்சு. வந்துச்சு பேர் விண்டு வீடு. ஆமாம். நாங்கள் போகும்போது தென்னை மரம் தான் வந்து நிறையா இருந்தது. பொள்ளாச்சிக்கிட்ட போனால் தான் தென்னை மரம் இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பொள்ளாச்சி போகிற வழியிலே தென்னை மரம் நிறையா இருந்தது. சுத்தாமல் இருக்கு. எவ்வளோ பாறை பாரு. இதுதான் கிடைக்கும். தண்ணி